வணக்கம் நேர்களே. மகா இதிகாச தொடரான மகாபாரதத்தில் கடந்த தொடரில் பாண்டவர்களை துரத்த திட்டம் கொண்டு வந்தான் சகுனி. திருதராஷ்டிரனின் வேண்டுகோளை ஏற்று காசிக்கு யாத்திரை செல்கிறார்கள் பாண்டவர்களும் குந்தியும். அங்கு கௌரவர்கள் உருவாக்கி இருந்த அரக்கு மாளிகையில் தங்க வைக்கப்படுகிறார்கள். சதித்திட்டம் பற்றிய தகவலுடன் பாண்டவர்கள் அரண்மனையில் இருந்து சுரங்கப்பாதை அமைத்து தப்பிக்க உதவிக்கு ஒருவரை ரகசியமாக அனுப்புகிறார் விதுரர். தொடர்ந்து பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்தார்களா, அல்லது கௌரவர்கள் விரித்த வலையில் சிக்கினார்களா, அல்லது சாமர்த்தியமாக தப்பித்து விட்டார்களா என்பதை நாம் இத்தொடரில் தெரிந்து கொள்ளலாம். எப்படியும் நாம் தப்பித்து விடலாம், நாம் இறந்து விட்டதாக மற்றவர்களை நினைக்க சொல்லலாம். அவ்வாறு இருந்தால்தான் கௌரவர்கள் தொடர்ந்து என்ன திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை நம்மால் எளிதாக கணிக்க முடியும் என்பதற்காக அந்த பக்கம் கௌரவர்கள் பெரிய திட்டம் தீட்டினார்கள், இந்த பக்கம் பாண்டவர்கள் மற்றும் குந்தி புத்திசாலியான ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். நிஷாடா என்னும் மலைவாழ் பழங்குடியினரில் இருந்து 5 மகன்களுக்கு தாயான ஒரு பெண்ணுடன் குந்தி நட்பை ஏற்படுத்தி கொண்டாள். நாளடைவில் அவளுடன் குந்தி மிக எளிமையாக பழகி கொண்டாள். அப்பொழுது அவர்களை அரண்மனைக்கு ஒரு நாள் அழைத்து உணவளித்து நன்றாக கவனித்து கொண்டாள். பௌர்ணமி நாளும் வந்தது. அந்த நிஷாடா பெண்ணிற்கும் கௌரவர்களின் ஒற்றனான காவலாளிக்கும் விருந்தளித்து மிக சிறப்பாக கவனிக்க செய்தனர். அந்த விருந்தில் அவர்கள் நன்றாக உண்டு உறங்கிவிட்டார்கள். அவர்கள் உறங்கியதும் பாண்டவர்கள் மற்றும் குந்தி அவர்கள் ஏற்படுத்திய சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து விட்டனர். அவர்கள் தப்பியதும் அரண்மனைக்குள் நெருப்பை மூட்டிவிட்டனர். உளவாளி பழங்குடியின பெண் மற்றும் அவரது 5 மகன்களும் நெருப்பில் எரிந்து சாம்பலாகி இறந்து விட்டனர். பாண்டவர்கள் தப்ப உதவியாக ஆட்களை அனுப்பியிருந்தார் விதுரர். இந்த பக்கம் பாண்டவர்கள் மற்றும் குந்தி ஒரு படகில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அரண்மனை முற்றிலும் எரிந்து சாம்பலாகவே பாண்டவர்கள் ரகசியமாக தப்பியது தெரியாததால் அவர்களுக்காக மொத்த நகரமும் துக்கத்தில் பங்கேற்றது. நிஷாடாதான் குந்தி எனவும் அவளின் 5 மகன்கள் தான் பாண்டவர்கள் என்று நினைத்து ஹஸ்தினாபுர மக்கள் அனைவரும் துக்கத்தில் மூழ்கினர். 3 நாட்கள் விரதம் இருப்பதாக பொதுவில் காட்டிக்கொண்ட துரியோதனன் தனியாக ஏற்பாடு செய்த உணவை வழக்கம் போல உண்டான். காரணம், அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நாம் நினைத்தது நடந்துவிட்டது. இனிமேல் பாண்டவர்களால் நமக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த துயரமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. குறிப்பாக பீமன் மற்றும் அர்ஜுனனின் தொந்தரவு துளி கூட இல்லை. இனிமேல் நாம் தான் ஹஸ்தினாபுரத்திற்கு ராஜா, நாம் தான் அரியணையில் அமர வேண்டும், நமக்குத்தான் அடுத்து முடிசூட்டு விழா நடக்க போகிறது என்பதை நினைத்து துரியோதனன் மனதிற்குள் அவ்வளவு ஆனந்தம் கொண்டான். எல்லோரும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். பெரும் பிரார்த்தனை கூட்டங்கள் நிகழ்ந்தது. பாண்டவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு துளி கூட தெரியவில்லை. 5 குழந்தைகளோடு ஒரு உடலை வைத்தாதான் அவர்கள் பாண்டவர்கள் இறந்து விட்டனர் என்று நம்பி இனிமேல் நம் வழிக்கு வராம இருப்பார்கள், நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் என்பதற்காக குந்தி இவ்வாறு சதி திட்டம் தீட்டினாள். இத்திட்டத்தை நினைத்து சற்றும் குந்தி வருத்தப்படவில்லை. பாண்டவர்களும் குந்தியும் மனிதர்களை உணவாக உட்கொள்ளும் ஒரு ராட்சசனின் கண்களில் சிக்கினர். பாண்டவர்களையும் குந்தியையும் அவன் விழுங்க நினைத்தான். ஆனால் அங்கே நடந்த கடும் சண்டையில் பீமன் அந்த ராட்சசனை கொன்றான். இதனால் அந்த ராட்சசனின் சகோதரி இடும்பி பீமன் மீது காதலில் விழுந்தாள். காட்டிலேயே வாழ்ந்திருந்தவள் இடும்பி. சற்று நாகரிகமான தோற்றம் தர முயன்ற பீமன் இடும்பியின் தலைமுடியை சீராக்கி காதலில் விழுந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். இடும்பி மீது ஆசைப்பட்டாலும் பீமனுக்கு ஒரு கவலை. தனது மூத்த சகோதரனான யுதிஷ்டிரனுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, அண்ணனுக்கு ஆகாமல் நாம் எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது, அது வழக்கம் இல்லையே என்பதை நினைத்து பீமன் மிகவும் வருந்தினான். அதற்கு யுதிஷ்டிரன் பீமனை சமாதானம் செய்தான். மூத்த சகோதரன் தான் முதலில் மனம் முடிப்பது வழக்கம்தான். ஆனால் இந்த இதயத்திற்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது அல்லவா? நாம் தான் அதற்கு ஏத்த மாதிரி வளைந்து கொடுக்க வேண்டும். நீ உன் விருப்பம் போல் இடும்பியை திருமணம் செய்து கொள் என்றான் யுதிஷ்டிரன். பீமனுடன் வாழத் தொடங்கிய இடும்பிக்கு அடுத்த வருடமே ஒரு குழந்தை பெற்றது. குழந்தையின் தலை பிறப்பிலேயே சுத்தமாக முடியில்லாமல் ஒரு பானையை போல் இருந்தது. ஆதலால்
அவர்கள் அந்த குழந்தைக்கு கடோத்கஜன் என்று பெயர் வைத்தனர். அதாவது கடம் போன்ற தலைமுடி இல்லாத தலை உடையவன் என்பதுதான் இந்த பெயரின் அர்த்தம். பெரும் உருவத்துடன் இருந்த குழந்தை கடோத்கஜன் வலிமையான வீரனாக வளர்ந்து பின்னர் நடந்த போரில் பாண்டவர்களுக்கு பெரும் பக்கபலமாக இருந்தான். திருமணம் முடிந்த பிறகும் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட பீமன் வீட்டையே சுற்றி சுற்றி வருவதை பார்த்தாள் குந்தி. தொடர்ந்து மனைவியுடன் வாழ்ந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் பீமன் தன் சகோதரர்களை விட்டு பிரிந்து விடுவான் என்பது குந்திக்கு தெரிந்தது. சகோதரர்களை பிரிந்தால் அவளுக்கு ராஜ்யம் என்றுமே கிடைக்கப் போவதில்லை. எனவே ஒரு கண்டிப்பை கொண்டு வந்தாள். இந்த ராட்சச பெண்ணுடன் நீ வாழக்கூடாது, இவள் ஆரிய வம்சமில்லை என்றாள். பீமனையும் மற்ற சகோதரர்களையும் அழைத்து கொண்டு காட்டிலிருந்து கிளம்பி ஏகசக்ரா என்ற சிறிய ஊரை அடைந்தனர். பீமனும் தன் தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன் சகோதரர்கள் மற்றும் தாயுடன் ஏகசக்ரா என்ற சிறிய ஊருக்கு வந்தடைந்தனர். ஆனால் அந்த ஊருக்கு பக்கத்தில் பகாசூரன் என்னும் அரக்கனும் வாழ்ந்து வந்தான். நகருக்குள் புகுந்து நாசம் செய்வது அவனுக்கு வழக்கமாகும். அவன் வழியில் மனிதர்கள், மிருகங்கள் என யார் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் விழுங்கி விடுவான். ஆதலால் நகர்வாழும் மக்கள் அவனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். ஒவ்வொரு வாரமும் ஒரு வண்டி நிறைய உணவும் அந்த உணவை கொண்டு வரும் வண்டி மாடுகளையும் வண்டி ஓட்டியையும் உணவாக தருவதாகவும், அதற்கு பதிலாக நகர மக்கள் யாரையும் அவன் தொல்லை செய்யக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தமே ஆகும். எனவே ஒரு வாரத்திற்கு தேவையான உணவும் ஊறுகாயாக ஒரு மனிதனும் தடையின்றி பகாசூரனுக்கு கிடைத்து வந்தது. ஒவ்வொரு வாரமும் ஒரு வீட்டினர் உணவு சமைத்து மாடுகளையும் குடும்பத்திலிருந்து ஒருவரையும் அரக்கனுக்கு வழங்க வேண்டும் என நகர மக்கள் தங்களுக்குள் ஒரு ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் பகாசூரனின் பசியை திருப்திப்படுத்தவே முடியவில்லை. பீமன் தன்னார்வத்துடன் பகாசூரனிடம் செல்ல முன்வந்தான். கடும் சண்டையின் முடிவில் பகாசூரனை தோற்கடித்த பீமன் அவனை கொன்றும் வீழ்த்தினான். அரக்கு மாளிகை தீயில் எரிந்து சாம்பலானதிலிருந்து கிட்டத்தட்ட இப்பொழுது 1 வருடம் கடந்திருந்தது. தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து தாங்கள் வெளிவரும் நேரம் வந்துவிட்டதை பாண்டவர்கள் உணர்ந்தார்கள். காரணம், காசிக்கு செல்லும் முன்பே திருதராஷ்டிரன், நீங்கள் 1 வருடம் கழித்துதான் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு வர வேண்டும், அப்பொழுது யுதிஷ்டிரனை ஹஸ்தினாபுரத்திற்கு அரசனாக்குவேன் என்று முன்பே யுதிஷ்டிரனுக்கு வாக்களித்திருந்தார். எனவே திருதராஷ்டிரன் கொடுத்த அந்த 1 வருடம் முடிவடைந்தது என்ற விஷயம் பாண்டவர்களின் நினைவிற்கு வந்தது. மறுபுறம் துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று, வெகு நாட்களாக ஹஸ்தினாபுரத்திற்கு அரசர் வரவே இல்லை, இதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே இல்லையா? பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள், மீதமுள்ளது நான் தானே, அனைத்து தகுதியும் எனக்கு மட்டுமே உள்ளது, ஏன் நீங்கள் இன்னும் அந்த பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்ய மறுக்கிறீர்கள்? என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று துரியோதனன் பீஷ்மரிடம் கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் துரியோதனன் கூறுகிறார், எந்த ஒரு அரசவையில் அரசன் இல்லையெனில் அங்கு கடவுள் அருள் கிடைக்கவே கிடைக்காது. ஹஸ்தினாபுரம் முழுமையாக இருள் சூழ்ந்துவிடும். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பீஷ்மர் கூறுகிறார், துரியோதனா, நீ சொன்னவாறு இங்கள் இருள் சூழ்ந்து உள்ளதா, அல்லது மக்கள் ஏனும் பஞ்சத்தில் உள்ளார்களா, அல்லது ஹஸ்தினாபுரத்து மக்கள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துதான் போகிறார்களா? நீ சொன்ன ஒரு விஷயம் கூட இங்கு நடக்கவில்லை. அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு நீ கூறுகிறாய் கடவுளின் அருள் இல்லை என்று பீஷ்மர் சொல்கிறார். அதற்கு துரியோதனன், இல்லை பிதாமகரே, ஒரு அரசவையில் ஒரு அரசன் இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டதற்கு, அதற்கான நேரம் விரைவில் வந்து சேரும் என்று கூறுகிறார். அதற்கு துரியோதனன், எமது சகோதரர்களான பாண்டவர்கள் ஏற்கனவே தீயில் கருகினார்கள். யுதிஷ்டிரனும் இப்பொழுது இல்லை, அர்ஜுனனும் இல்லை, பீமனும் இல்லை, நகுலன், சகாதேவன், பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரு கூட இப்பொழுது உயிருடன் இல்லை. அவ்வாறு இருக்கையில் நீங்கள் எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா என்று துரியோதனன் மீண்டும் மீண்டும் தனது ஆசையை மறைமுகமாக சொல்கிறார். ஒரு கட்டத்தில் பீஷ்மர், உன்னுடைய விருப்பம் அதுவாக இருக்குமெனில் தாராளமாக செய்து கொள், உனக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று வாழ்த்தி அனுப்புகிறார். இதை கேட்ட துரியோதனன் மிகவும் பேரானந்தம் கொள்கிறார்.
ஒரு வழியாக பிதாமகர் இதற்கு சம்மதம் தெரிவித்தார். இனிமேல் எனக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது, நான் தான் ஹஸ்தினாபுரத்திற்கு ராஜாவாக இருக்க போகிறேன் என்பதை நினைத்து துரியோதனன் மிகவும் ஆனந்தம் கொள்கிறான். மறுபுறன் இதை கேட்ட விதுரன் பீஷ்மரிடம் வந்து, தாங்கள் எதற்கு துரியோதனின் பட்டாபிஷேகத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள்? பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது தெரியும், ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது பற்றி நமக்கு சற்றும் தெரியாத நிலையில் தாங்கள் ஏன் பட்டாபிஷேகத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள்? இனிமேல் ஹஸ்தினாபுரத்து ராஜாவாக துரியோதனன் தானே இருப்பான், பாண்டவர்கள் எப்படி மீண்டும் வருவார்கள் என்று கேட்டதற்கு பீஷ்மர் சொல்கிறார், ஏற்கனவே ஹஸ்தினாபுரத்திற்கு ஒரு ராஜா இருந்தால் இப்பொழுது பட்டாபிஷேகமே நடந்தாலும் அந்த ராஜா வெகு நாட்களாக அரியணையில் அமர முடியாது என்று பீஷ்மர் கூறுகிறார். அதற்கு விதுரன், தாங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள்? பாண்டவர்கள் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டதா என்ன என்று கேட்டதற்கு, ஆம், சமீபத்தில் ஒரு பெரிய அரக்கன் இறந்ததை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவ்வாறு இருக்கக்கூடுகையில் அந்த அரக்கனை அழிக்கும் தன்மை பாண்டவர்களுள் ஒருவனாகிய பீமனுக்கு மட்டுமே உள்ளது. அதை வைத்துதான் கூறுகிறேன், பாண்டவர்கள் கூடிய சீக்கிரத்தில் ஹஸ்தினாபுரத்தை வந்து சேருவார்கள். அவ்வாறு சேருகையில் யுதிஷ்டிரனே மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு அரசனாவான், அதுவரை துரியோதனன் அரசனாக இருப்பான் என்று கூறுகிறார். இதை கேட்டு விதுரன் மிகவும் ஆனந்தம் கொள்கிறார். மறுபுறம் துரியோதனன் தான் கேட்ட விஷயத்தை தன் தந்தையான திருதராஷ்டிரனிடம் கூறுகிறார். இவ்வாறு பிதாமகர் பீஷ்மர் என்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டார் என்ற விஷயம், ஆதலால் ஹஸ்தினாபுரமே முழுக்க முழுக்க திருவிழா போல் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. துரியோதனன் அரசனாக போகிறான் என்ற விஷயம் துரியோதனனை காட்டிலும் சகுனிக்கு தான் மிக ஆனந்தமாக இருக்கிறது. காரணம், ஏற்கனவே பீஷ்மர் கூறியது பாண்டவர்கள் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு வரும் வரை இங்கு பட்டாபிஷேகம் நடைபெறாது என்றவாறு கூறினார். ஆனால் இப்பொழுது தன் மருமகனாகிய துரியோதனனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போவதை எண்ணி சகுனி மிகவும் ஆனந்தம் கொள்கிறார். துரியோதனன் ஆசைப்பட்டது போல் பட்டாபிஷேகம் விழா மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹஸ்தினாபுர மக்கள் அனைவரும் ஹஸ்தினாபுரத்து இளவரசர் வாழ்க, ஹஸ்தினாபுரம் மன்னர் வாழ்க என்று கோஷம் எழுப்பி மகிழ்ந்து வந்தனர். இதை கேட்டு துரியோதனனுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. துரியோதனின் வருகையை பார்த்து துரியோதனனுக்கு மிகவும் துணையாய் இருக்கும் அவனின் நண்பன் கர்ணன் மிகவும் பேரானந்தம் கொள்கிறான். அப்பொழுது துரியோதனன் கர்ணனை பார்த்து, நீ இருக்கும் வரை எனக்கு அனைத்தும் வெற்றிதான் கர்ணா என்றவாறு கூறுகிறான். அதற்கு கர்ணன், என்றும் உனக்கு விசுவாசமாக இருப்பேன், உன் தோழனாகவும் உன் சகோதரனாகவும் என்று கூறி, இனி கிடைக்கும் அத்தனை விஷயமும் உனக்கு வெற்றியாகவே அமையும், உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவே அமையும் என்றவாறு துரியோதனனுக்கு தம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறான். உரிய சடங்குகள், உரிய சம்பிரதாயங்கள், உரிய மரியாதைகள் செய்து தன் தந்தையான திருதராஷ்டிரன் மற்றும் தாயாரான காந்தாரி, தன்னுடைய பிதாமகரான பீஷ்மர் ஆகிய அனைவரிடமும் ஆசி பெற்று அரியணையில் அமர்ந்தான். சகுனிக்கோ பீஷ்மரை வென்றுவிட்டதாக ஒரு எண்ணம் தனக்குள் தோன்றியது. பீஷ்மரை பார்த்து தன் தொடையில் அடித்து, என் மருமகன் ஹஸ்தினாபுரத்தின் அரசன் ஆகிவிட்டான், அரியணையில் வெற்றிகரமாக அமர்ந்து விட்டான், இனி அவனே தனிக்காட்டு ராஜா என்பதை போல் சகுனி பீஷ்மரை பார்த்து ஏளனமாக சிரித்தார். துரியோதனன், மாமா, என்னுடைய ஆசைப்படி நான் ஹஸ்தினாபுரத்திற்கு அரசனாகவும் ஆகிவிட்டேன், இனி மீதம் இருப்பது என்னுடைய திருமணம்தானே. பாஞ்சால தேசத்தின் சுயம்பரம் விஷயம் கேள்விப்பட்டீர்கள் அல்லவா? அந்த சுயம்பரத்தில் வென்று அந்நாட்டு இளவரசியை கூடிய சீக்கிரம் நானே மணமுடிப்பேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றவாறு துரியோதனன் தன் மாமனாகிய சகுனியிடம் வாக்கு கொடுக்கிறான். சகுனியும், கண்டிப்பாக மருமகனே, உனக்கு எவ்வாறு ஆசை உள்ளதோ அதேபோல் பாஞ்சால நாட்டு இளவரசியும் உன் வருகைக்காக விழிமேல் விழி வைத்து காத்திருப்பாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று துரியோதனின் ஆசையை மேற்கொண்டு வளர்த்து விடுகிறார். என்னதான் துரியோதனனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தாலும், ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக துரியோதனன் பதவி ஏற்றாலும் பீஷ்மருக்குள் ஒரு எண்ணம், எப்படியாவது பாண்டவர்கள் மீண்டும் வர வேண்டும், அப்படி அவர்கள் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தால் யுதிஷ்டிரனே மீண்டும் ஹஸ்தினாபுரத்தின் அரசனாய் திகழ்வான் என்ற ஒரு எண்ணம் பீஷ்மருக்கு இருந்து கொண்டே இருந்தது. பீஷ்மரின் எண்ணத்தின்படி பாண்டவர்கள் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார்களா இல்லையா என்பதை நாம் அடுத்த தொடரில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை இணைந்திருங்கள். கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய தொடரிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேயர்களே.